உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன மேடம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நானே ஆனந்தி மனசுல இருந்து கார்த்தி எப்படி வெளியில எடுக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா அவன் மனசுல நம்பிக்கை வளர்க்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனந்தி மனசுல இருந்து கார்த்தியை வெளியே எடுக்க போறியா? எப்படி வேலை உன்னால இப்படி எல்லாம் பேச முடியுது? ஆனந்தி கார்த்தியை எவ்வளவு லவ் பண்றான்னு உனக்கு இன்னுமா புரியல? அவன் இல்லனா செத்து போயிடலாங்கிற முடிவெடுக்கிற அளவுக்கு அவன் மேல காதல் வச்சிருக்கான். அதே மாதிரி கார்த்தியும் இன்னும் ஆனந்தியை தான் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அவன் ரேணுகாக்காக தான் யோசிக்கிறான். அவங்க 2 பேருக்குள்ளயும் இன்னும் காதல் அப்படியே இருக்கிறப்ப நீ என்ன அவங்கள பிரிக்கணும்னு பேசிட்டு இருக்க? நான் ஒன்னும் தப்பா பேசலையே மேடம். நடக்கிறதெல்லாம் வச்சு பிராக்டிகலா பேசுறேன். முன்னாடி கார்த்தி ஆனந்தியை லவ் பண்ணான். ஆனா இப்பதான் அவன் மாறிட்டானே. அவன் என்ன பழி வாங்கறதா நினைச்சுக்கிட்டு ஆனந்தியை கஷ்டப்படுத்திட்டு இருக்கான். ஆனந்தியோட அண்ணனா அவளுக்கு தொல்லை இல்லாத வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அதனாலதான் நான் கார்த்தி வேணாங்கிறேன். நீ சொல்றதெல்லாம் சரிதான் வேணாம். ஆனா கார்த்தி மாறிட்டான்னு சொல்றல்ல, அதை என்னால ஏத்துக்கவே முடியாது. ஏத்துக்க முடியலையா? என்ன மேடம் பேசுறீங்க? அவன் ஆனந்தியை டார்ச்சர் பண்றதுக்கு ஆள் செட் பண்ற அளவுக்கு போயிட்டான்ல. இதுக்கு மேல எப்படி அவனை நம்ப சொல்றீங்க? சும்மா நீ அதையே சொல்லிட்டு இருக்காத. முதல்ல கார்த்தி தான் காரணம்னு எப்படி நீ அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்ற? ஒருவேளை அந்த ஆளுங்கள வேற யாராவது அனுப்பியிருக்கலாம்ல. மேடம், அன்னைக்கு ஆனந்தி துரத்திட்டு வந்தவனுங்க தான் தெளிவா சொல்லிட்டானுங்களே கார்த்தி தான் பண்ண சொன்னான்னு. நீங்களும் கேட்டுட்டு தானே இருந்தீங்க. இல்ல வேளா, எனக்கு ஆரம்பத்துல இருந்தே அந்த விஷயத்துல ஒரு டவுட் இருக்கு. கார்த்தி தான் அவனை பண்ண சொல்லிருப்பான்னு நான் நம்பல. நீங்க நம்பலைனால அதுதான் உண்மை. கார்த்தி தான் அந்த வேலையை செஞ்சிருக்கான். என்ன பழி வாங்கணும் அப்படி எல்லாம் பண்ணிருக்கான். வாய்ப்பே இல்ல வேளா. வேணா அந்த ரவுடிங்ல புடிச்சு அவங்களுக்கும் கார்த்திக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ப்ரூவ் பண்றேன். அப்ப என்ன சொல்லுவ? நடக்கிற கதையை பேசுங்க மேடம். அவனுங்களை எங்கேன்னு போய் தேடுவீங்க? தேவையில்லாத வேலையை பாக்குறத விட்டுட்டு உருப்படியாத வேலையை பாருங்க. வேளா, ஆனந்தியும் கார்த்தியும் சேர்த்து வைக்கிறதுக்கு முதல்ல கார்த்தி எந்த தப்பும் பண்ணலன்னு வேலனுக்கு நிரூபிக்கணும். கார்த்திக்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த ரவுடிங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நிரூபிக்கணும். அப்பதான் வேலை மனசு மாறுவான். ஆனா அவனுங்களை நாம ஒரே டைம் தான் பார்த்திருக்கோம். யார்கிட்ட விசாரிக்கிறது? பிரியா கிட்ட கேட்போம். கண்டிப்பா அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹலோ வள்ளி, எப்படி இருக்க? பரவாயில்லையே, என்னெல்லாம் ஞாபகம் வச்சிருக்க? ஏய், ஞாபகம் இல்லாம எப்படி? கல்யாண பிரச்சனையில காலேஜுக்கு வர முடியல, யார் கூடயும் சரியா பேச முடியல, அதுக்காக உடனே ஞாபகம் எல்லாம் இருக்கான்னு கேக்குறது பாத்தியா? ஓகே ஓகே, கோவப்படாத. ஆமா, ஆனந்தியே அப்படி பண்ணா? நேத்துதான் விஷயத்த கேள்விப்பட்டேன். இப்ப எப்படி இருக்கா? நல்லா இருக்கால? இப்ப பரவாயில்ல. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். ஓ, எல்லாம் ஆனந்தியோட லவ் மேட்டர் தான். கொஞ்சம் பிரச்சனையாவே போயிட்டு இருக்கு. பாவம் அவ. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு அந்த கார்த்தி ஏன் இப்படி பண்ணான்னு தெரியல. அந்த விஷயமா தான் நான் உன்கிட்ட பேசணும்னு கால் பண்ணேன். கார்த்தி ஏன் மாறினான்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? அன்னைக்கு கூட ஒரு தடவை அந்த ரவுடிங்க வந்து ஆனந்தியை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க. ஒரு தடவையா? அவனுங்க பல தடவை வந்து டார்ச்சர் பண்ணிருக்கானுங்க. வீட்ல சொன்னா பிரச்சனை ஆயிடும்னு தான் ஆனந்தி சொல்லாம இருந்திருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேல பொறுக்க முடியாம தான் அவங்க அண்ணன் கிட்ட சொல்லிருக்கா. அவரு வந்து அடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் தான் அவனுங்க வர்றதே நிப்பாட்டிருக்கானுங்க. பிரியா, நான் அவங்கள ஒரு தடவை தான் பார்த்தேன். எனக்கு அவங்க ஃபேஸ் சரியா ஞாபகம் இல்ல. உனக்கு அந்த ஆளுங்கள ஞாபகம் இருக்கா? அவனுங்களை எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இந்த மார்க்கெட் பக்கம் தான் எப்பவும் கும்பலா ரோட்ல நின்னுக்கிட்டு போற வர பொண்ணுங்களை எல்லாம் பம்புக்கு இழுக்கிறது தான் அவங்களோட முழு நேர வேலையே. நீ ஒரு ஹெல்ப் பண்றியா? நீ எனக்காக என் கூட அந்த மார்க்கெட்டுக்கு வரியா? எனக்கு அவங்கள யாருன்னு காட்டு, மத்தத நான் பாத்துக்கிறேன். அவனுங்க எல்லாம் ரொம்ப மோசமானவங்க வள்ளி. எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு? எங்க வீட்டுக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க வள்ளி. ஏய் ப்ளீஸ் டி, இது ஆனந்தி லைஃப் பிரச்சனை, ப்ளீஸ். நீ ஒண்ணு பண்ண வேண்டாம். தூரத்துல இருந்து அவங்க யாருன்னு அடையாளம் காட்டிட்டு போயிடு. அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். என்னடி இவ்ளோ யோசிக்கிற? அவ பாவம், அவ லைஃப் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. அத சரிப்படணும் தான் நான் இப்ப கேக்குறேன். சரி, நான் வரேன். பாய். பாய்.
எங்க போற? கோயிலுக்கு போறோம் மேடம். கோயிலுக்கா? தனியாவா போற? சொல்லிருந்தா நானும் கூட வந்திருப்பேன்ல. தனியா போகணும் போல இருந்துச்சு, அதான் ஜானகி அம்மா கிட்ட கூட சொல்லாம கிளம்பிட்டேன். என்ன வேலை அதெல்லாம் புது பழக்கமா இருக்கு? எப்பவும் கோயிலுக்கு போனா என்னையும் கூப்பிடுவேன். இப்ப என்னன்னா தனியா போறேன்னு சொல்ற? அது ஒண்ணும் இல்ல மேடம், என் தங்கச்சிக்காக வேண்டிக்கணும்னு தோணுச்சு, அதான். நிறுத்து. நானும் பாத்துட்டே இருக்கேன், ஏதோ ஓவரா பேசிட்டு இருக்க. ஆனந்திக்காக நீ மட்டும்தான் வேண்டிக்கணுமா? நாங்கெல்லாம் வேண்டிக்க கூடாதா? இத பாரு, நீ எதை மனசுல வச்சுக்கிட்டு பேசுறன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் கார்த்தி மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொன்னது உனக்கு பிடிக்கல. அதான் ஆனந்தி விஷயத்துல நான் தலையிடுறத நீ விரும்பல. அதனால தானே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே மேடம், அப்புறம் எதுக்கு என்கிட்ட வேற கேக்குறீங்க? ஏன் வேலை இந்த விஷயத்துல இவ்ளோ கண்மூடித்தனமா இருக்க? கார்த்தியும் உன் ஃப்ரெண்டு தானே, அவன் மேல உனக்கு நம்பிக்கை இல்ல? மேடம், அவன் பண்ண தப்புக்கு தான் அவனை இப்ப போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்காங்க. ஒருவேளை அவன் தப்பு பண்ணலைன்னா அதை அவனே நிரூபிச்சுட்டு வெளியே வரட்டும், அதுக்கப்புறம் வேணா நான் நம்புறேன். இப்ப என்ன, அந்த ஆளுங்களை கார்த்தி அனுப்பலன்னு அவனுக்கு நிரூபிச்சுட்டா ஓகேவா? அவன் எந்த தப்பும் பண்ணலன்னு நான் நிரூபிக்கட்டுமா? உங்களுக்கு எதுக்கு மேடம் தேவையில்லாத வேலை? வீட்டுக்கு போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. இல்ல வேலா, இதுதான் இப்ப எனக்கு இருக்கிற முக்கியமான வேலை. கார்த்தி எந்த தப்பும் பண்ணலன்னு நான் நிரூபிச்சு காமிக்கிறேன். வேணாம் மேடம், அப்புறம் நீங்க தான் சங்கடப்படுவீங்க. கடைசியில் அவன் தான் தப்பு பண்ணியிருக்கான்னு உண்மை தெரிஞ்சதும் நீங்க என்கிட்ட வந்து சாரி சொல்வீங்க. அப்படியா? இதே சாரியை யார் கேக்குறாங்கன்னு பாக்கலாமா? அதெல்லாம் நடக்கும்போது பாத்துக்கலாம் மேடம். இப்ப நான் கோயிலுக்கு போகணும், வழி ஓடுங்க. நான் இவ்ளோ தூரம் சொல்லியும் நீ என் பேச்ச கேட்காம போறல்ல. கார்த்தி எந்த தப்பும் பண்ணலன்னு நான் நிரூபிச்சு காட்டல, என் பேரு வள்ளி இல்ல. பிரியா, இந்த ஏரியால தான் இருக்காங்களா? ஆமா வள்ளி. வள்ளி, அங்க உட்கார்ந்துட்டு இருக்கறானுங்க பாரு, அவனுங்களே தான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.